ஷார்ட்கட் தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். தகுதி வழக்கு பார்த்தோம்னா 3 வகைப்படும். இடர்காடல், மங்கலம், குழு உட்குறி. இடர்காடல்ங்கிறது எதுவும் இல்ல. ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்ல முடியலனால வேற ஒரு விஷயத்தால் சொல்கிறது வந்து இடர்காடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தகுதியுடைய வேற ஒரு சொல்லால். என்ன கால் கழுவி வந்தேன். ஒருத்தர் தலை முடிக்கிட்ட என்ன சொல்லுவாங்க? கால் கழுவி வந்தேன்னு சொல்லுவாங்க. குழந்தை வெளியே போய் விட்டதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா டாய்லெட் போயிட்டு வந்ததை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒன்றுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம் மங்கலம்னா என்னன்னா, அமங்கலமான சொல்ல வந்து மங்களமான சொல்ல மாற்றி சொல்கிறது. செத்தார், துஞ்சினார் இந்த மாதிரி விஷயத்த வந்து இயற்கை ஏதினார் சொல்லி மாற்றி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? மங்களமில்லாத சொல்ல மங்களமான சொல்லாக வந்து மாற்றி சொல்கிறது பேர் தான் அது மங்கலம்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பாருங்களேன். ஓலையை வந்து திருமுகம்னு, கருப்பு ஆடுங்கிறத வெள்ளை ஆடுன்னு மாற்றி சொல்லுவாங்க. விளக்க அணைங்கிறது விளக்க குளிரவைன்னு சொல்லுவாங்க. சுடுகாடை வந்து நன்காடு அப்படின்னு மாற்றி சொல்லுவாங்க. குழு ஒட்குறினா பலர் கூடியிருக்கிற ஒரு சபையில் வந்து சிலருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி செய்திகளை பகிர்ந்துக்கிறது பேர்னா குழு உட்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா பொற்கொள்ளர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பொன்னை பறி அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்டாக அவங்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி மட்டும் சொல்லுவாங்க. அதே யானைப்பாகர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆடையை கரை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முள்ள இருக்கிற யானைப்பாகருக்கு வந்து தெரிகிற மாதிரி பேசிப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இப்படியும் கூறலாம்னு சொல்லி பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, நாகரிகமுக்காக மறைமுகமாக வந்து குறிப்பிடுறது வந்து இடர்காடல். சரிங்களா? நாகரிகம் கருதி மறைமுகமாக கூறுறது வந்து இடர்காடல். மங்களமில்லாத சொல்ல மங்களமாக மாற்றுறது மங்களம்னு சொல்லுவாங்க. பிறருக்கு அறியாமல் ஒரு குழுக்கு மட்டும் புரிகிற வகையில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா குழு உட்குறி. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.